வணக்கம். நேத்து மார்க்கெட் டிஸ்கஸ் பண்ணும்போதும் 25,200ல வந்து ஹையஸ்ட் கால் அண்ட் புட் ரைட் ஆயிருக்கு. எந்த சைடு மூவ் ஆனாலும் இன்கேஸ் மூவ் ஆனாலும் ஷார்ட் கவரிங் வரதுக்கு அந்த சைடில் வந்து ஒரு பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 25,200ல வந்து அந்த லெவலில் இருந்து மார்னிங் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. மூமெண்ட் அது வந்து மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போகும்போதும் ஸ்லோவாக ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு 25,200 லெவலில். அந்த லெவலில் ஷார்ட் பண்ணவங்க டெஃபினட்டாக வந்து அதை கவர் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க. அது வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அடுத்த லெவல்ன்றது. ஸோ 25,200ன்றது 25,100, 25,050, 25,000 இந்த லெவலில் எல்லாமே வந்து ஷார்ட் கவரிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் காலையில் வந்து அந்த 10:30, 11க்கு அப்புறமாவே மார்க்கெட் வாஸ் மோர் ஆன் எ சைட்வேஸ் ஆனான்னு சொன்னேன். 25,000 and 25,050 இந்த ரெண்டு புட்லேயுமே வந்து மறுபடி ரைட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் அபவுட் 25,200ல வந்து 8,55,000 புட்டு வந்து கவரிங் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த லெவல் 150ல வந்து 6,71,000, 25,100ல வந்து ஆல்மோஸ்ட் 5,20,000 புட்டு வந்து கவர் ஆயிருக்கு. இது என்ன பேசுகிறன்றது கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. இது புரியணுன்றது அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை தொடலாட்டினா தட்ஸ் ஓகே, டோன்ட் ஹாவ் டு வரி. நம்மளை பொறுத்த வரைக்கும் செக்டர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். பட் இந்த நம்பர்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஒரு சார்ட், அந்த சார்ட் மேலே வந்து இந்த நம்பர்ஸ் போடும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைம் சைக்கிள் அண்ட் எலியட்ஸ் வேவ் போடும் போதும் ப்ரிசைஸாக மார்க்கெட் எங்கே போய் நிற்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். யாருக்காச்சும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொன்னால் வாங்க, நம்மளோட ட்ரைனிங் நெக்ஸ்ட் பேட்ச் ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் எங்கள் கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் 9444468888க்கு. சரி, மேட்ருக்கு வரலாம். எப்பயுமே வந்து இது மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் போதும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் கேஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் தேவை இல்லைன்னு சொல்கிறவங்க தட்ஸ் ஓகே. பட் ஸ்டில் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ரிசைஸாக நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அந்த டேட்டா வச்சுட்டு ப்ரிசைஸ் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியும் அண்ட் எந்த சைடு போகுன்றது உங்களால் பிக்கப் பண்ண முடியும். நியர் எக்ஸாக்ட் லோன்னு சொல்ல வேணாம், நியர் லோவில் வந்து நீங்கள் பிக்கப் பண்ண முடியும், நியர் ஹையில் வந்து எக்ஸிட் பண்ண முடியும். பல தர இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். நவம்பர் 2024 நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் இந்த லெவல் தான் ஹை, இங்கேருந்து கீழே சரியும் அடுத்த 8-10 months வந்து மார்க்கெட் டவுன் சைடு தான் இருக்குன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் ஹையை உடைக்கல. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து எதிர்பார்த்தது ரைட் 27,000 ஈஸியாக க்ராஸ் பண்ணணும்னு நினச்சோம். 25,500 க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து தடுமாற்றம் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போதும் கரண்ட்லி மார்க்கெட் மேலே போகுமா? மோஸ்ட் லைக்லி இன்னமும் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகலை. மறுபடியும் நான் சொல்கிறேன், இன்னமும் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகலை. 25,200 ஒரு முக்கியமான லெவலாக இருந்துச்சு. அந்த லெவலில் இன்னைக்கு வந்து பிரேக் ஆகிருக்கு. ரெகுலர் வால்யூமோட இன்னைக்கு ஸ்லைட் வால்யூம் ஜாஸ்தி. மறுபடியும் நான் சொல்கிறேன், ரெகுலர் வால்யூமோட இன்னைக்கு வால்யூம் வந்து ஸ்லைட்டாக ஒரு 8-10% ஜாஸ்தி. நேற்று வந்து க்ளோஸ் டு அபவுட் 75 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி வந்து 147 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 190 பாயிண்ட்ஸ் பக்கமாக கீழே விழுந்துச்சு. மார்க்கெட்டில் 190 பாயிண்ட்ஸ் விழுதுன்னு சொன்னால் பேனிக் வரணும். பேனிக் காணாம். பேனிக் வரலன்றது எங்கே பார்ப்போம்? 2 இடத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து INDIAVIXல பார்க்கலாம். இன்னொன்று வந்து மார்க்கெட் கீழே வரும்போதும் புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், தார்மாராக இன்க்ரீஸ் ஆகணும். இயர்லியே 190 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தோம். இது வந்து ஒன்றும் பெருசாக ஏறல. அட் தி மணியில் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பெருசாக ஏறல. ப்ரீமியம் வந்து பெருசாக ஏறல. ஒன்று. ரெண்டாவது, காலோட ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இட் ஷோஸ் தட் மார்க்கெட்டில் வந்து ரியல் பேனிக் காணாது. ஒன்று. ரெண்டாவது வந்து INDIAVIX இன்னைக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்திருக்குன்னு சொன்னால் INDIAVIX எவ்வளோ தூரம் விழுந்திருக்கணும்? ஒன்றும் பெருசாக காணாமே. இன்னைக்கு வந்து வெறும் 0.14, நாட் ஈவன் 4. நேற்று வந்து 11.24 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 11.39 இருக்குது. 0.15 தான் ஏறி இருக்கு. பர்சன்டேஜில் எடுத்திங்கன்னா 1.33% தான் வந்து ஏறி இருக்கு. ஸோ 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் நேற்றுலேருந்து எடுத்து 250 பாயிண்ட் கீழே வந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு டென்ஷன் காட்டலன்னு சொன்னால் ஆன்டிசிபேட்டட். மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் சொல்கிறேன், 25,200 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட சொல்லியிருந்தேன்.
real stop loss comes somewhere close to about 24,850 800 அந்த zone. அதை உடச்சிச்சுன்னு சொன்னால் உங்களோட பொசிஷன்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வரது புத்திசாலித்தனம். இல்லைன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீக்கெண்ட் டென்ஷனு, ட்ரம்ப் சொல்கிறது எவனும் கேட்கறது கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு, மிக விரைவில் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுப்புற வந்து அக்ரிமெண்ட் வரப்போகுது அண்ட் வி வில் ஹாவ் ஆக்சஸ் டு இந்தியன் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்ற கம்பெனிஸ்க்கோ இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கோ இல்லையோ டெஸ்லாவுக்கு டெஃபினட்டாக உண்டு. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து மீம்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. டெஸ்லா காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 29 lakhs, டேக்ஸ் வந்து 31 lakhs. அண்ட் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்கிறாப்புல இதை வந்து டெஸ்லான்னு போடுறதுக்கு பதிலாக டேக்ஸ்லான்னு போடலான்னு சொல்லிட்டு. எனிவே மேட்ருக்கு வரலாம். டெஃபினெட்லி இட் வில் பி அ பிக் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்ஸ். அண்ட் இதில் வந்து மேஜர் பெனிஃபிட் வந்து டெஸ்லா காருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து மோஸ்ட்லி நியர் ஜீரோவுக்கு எடுத்துகிட்டு வரலாம் டேக்ஸு, இல்லை 8-10% ஆர் 15% டேக்ஸ் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு கார்ஸ். ரைட், நம்மளுக்கும் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நிறைய ஆக்சஸ் இருக்கும். இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நேற்றும் சொன்ன இதுக்கு முன்னாடியும் சொன்னது தான், ஆக்ரோ ப்ராடக்ட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நம்ம கோழி முட்டை, இறைச்சி, அந்த மாதிரி விஷயத்தில், இந்த 3 விஷயத்தில் தான் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றதுலலாம் எந்த விதமான கிளாஷும் கிடையாது. சத்தியமாக வந்து நம்ம F-35 வாங்க மாட்டோம். அவன் கொடுக்குற ப்ரைஸுக்கும் அந்த டெக்னாலஜிக்கும் வந்து டெஃபினெட்லி இந்தியா வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட். போனால் போகுதுன்னு சொல்லிட்டு மற்ற சிஸ்டம்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி மிசைல்ஸ் வாங்கலாம், அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்கலாம், யூஎஸோட டிரான்ஸ்போர்ட் பிளெயின்ஸ் வாங்கலாம், அது மாதிரி மிஷின்ஸ் வாங்கலாம், இல்லை ரேடார்ஸ் வாங்கலாம், இல்லை ட்ரோன்ஸ் வாங்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் நாட் கோ ஃபார் ஃபைட்டர் பிளேன்ஸ். ஸோ இந்த ஒரு டென்ஷன் தான் மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் டேக்கிங்ஸ் நடந்தது. ஐ வில் கால் இட் நாட் அஸ் எ கரெக்ஷன், இட் இஸ் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்னு சொல்லலாம். இல்லை காஷனாக சரி நம்ம வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்ற லெவலில் தான் இருக்குது. இன்றைக்கி எஃப்ஐஐ டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலும், நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2,894 2,900 வச்சுங்களேன், 6 கோடி தானே. ஸோ 2,900 crores வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 1,662 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து தெர் இஸ் நோ ரியல் பிக் டென்ஷன்ஸ். நாளைக்கு லெட்ஸ் டூ சம் அனாலிசிஸ். முடிஞ்சால், மறுபடியும் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நம்ம வந்து செக்டோரியல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். செக்டர் வைஸ் எந்த செக்டார் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி நான் சொல்கிறேன். எந்தெந்த செக்டார் நல்லா இல்லைன்றது ஒரு 10 sectors நம்ம எடுத்துக்கலாமே. பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டார்ஸ் வந்து ஒரு 10 sectors எடுத்துக்கலாம். அதில் எது வந்து டாப் 5 இருக்குது, எது வந்து பாட்டம் 5ல் இருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் ஸ்கோர் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. நேற்று யூஎஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 260 points வந்து ப்ளஸில் இருந்துச்சு, 229 points டவ் ஜோன்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. S&P 500 க்ளோஸ் டு அபவுட் 0.5% வந்து ப்ளஸில் இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட்டாக நேத்தோட 6 points வந்து கீழே வந்திருக்கு. இட் இஸ் பிலோ 98. நேற்று வந்து 98.5 இருந்துச்சு, இன்றைக்கி 97.9 இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஸ்லைட்டாக வீக்காக இருக்குது. அதுக்கு எதிர்வழி என்ன ஆகும்? சிம்பிள், கோல்டு, சில்வரு, கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஷூட் அப் ஆகிருக்கு. பாண்ட் மார்க்கெட் ஜஸ்ட் பிலோ 5ல் இருக்குது, ஜஸ்ட் பிலோ 5ல் இருக்குது. 30-year பாண்ட் மார்க்கெட் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து ட்ராக் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து யூஎஸோட ஃபியூச்சர்ஸ், ரைட், டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ளாட் பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் லெஸ் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்தியன் மார்க்கெட்டில் நேற்று வந்து 10,020 இருந்துச்சு, இன்றைக்கி 10,125 இருக்குது. 125 to 150 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 carat ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட். இது டாலர் இண்டெக்ஸ் ஏறினால கோல்டு $20 பக்கமாக ஏறி இருக்குது. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் 120 ரூபா கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,000 ரூபா பக்கமாக ஏறி இருக்குது. நேற்று வந்து 1,14,000 per kg ஆஃப் சில்வர் இருந்துச்சு, இன்றைக்கி 1,15,950, 16 வச்சுங்க, 1,16,000 rupees
பர் கேஜி ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி. மறுபடியும் நான் சொல்கிறேன், சில்வர் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து 45 இயர்ஸ் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுது. இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்க லெவல் டாலர் டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் $38 பர் அவுன்ஸு, ரைட்? அண்ட் இது மோர் ஆர் லெஸ் அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து நம்ம இது ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்கோம். $32 இருக்கும்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இட் இஸ் மோர் லைக்லி டு டச் $64 இன் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ். இன்னும் ஏற்கனவே 6 மாதம் போயிடுச்சு. ஸோ இந்த லெவல் 38ன்றது 39 ஆர் 40 வரும்போதும் ப்ரீவியஸ் 45 இயர்ஸ் ஹையை வந்து உடைக்குது. உடைச்சிச்சுன்னு சொன்னால் பிச்சிட்டு மேலே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சால் கோல்டா சில்வரான்னு கேட்டால் சில்வர் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். ஸோ $64ன்னு சொன்னால் ருப்பி டேர்ம்ஸில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், அதாவது அஸ்யூமிங் 86ல் தான் ருப்பி இருக்க போகுதுன்னு சொன்னால் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைச்சல். அண்ட் 92 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் பிகினிங்கில். ஸோ அப்படி போச்சுன்னு சொன்னால் கோல்டு சில்வர் எங்கே போகுன்றது நீங்களே கால்குலேஷன் பண்ணிங்க. கரண்ட் ருப்பி ரேட்டில் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இட் இஸ் மோர் லைக்லி டு டச் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2,10,000 வரைக்கும் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.